பவுலை ஆரம்பத்தில் திருச்சபைக்கு அறிமுகப்படுத்திய முக்கியமானவர் பர்னபா. ஆனால் அந்தியோக்கியா சம்பவத்தின் போது பர்னபா பவுலின் நிலைப்பாட்டை விட பேதுருவின் அணுகுமுறைக்கு நெருக்கமாக இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலைமை பவுலுக்கும் அவரது சக ஊழியர்களுக்கும் இடையே பின்னர் உருவான பிளவுகளுக்கான காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன் பின்னர் பவுல் தனது சொந்த அணியையும் தனித்துவமான பாதையையும் உருவாக்கிக் கொண்டு தனது பணியை முன்னெடுத்தார். பேதுருவை தாக்குவதன் மூலம் பவுல் மறைமுகமாக எருசலேமிலிருந்த யாக்கோபை தாக்கினார். நான் எருசலேம் அதிகார மையத்திற்கு அடிபணிய மாட்டேன் என்ற செய்தியை பவுல் இதன் மூலம் உரக்கச் சொன்னார். இந்த சம்பவத்திற்கு பிறகு பவுல் தனது கலாத்தியர் எழுத்தில் தன் அப்போஸ்தல அதிகாரத்தை வலியுறுத்துவதற்கு பெரும் முயற்சி எடுத்தார். குறிப்பாக கலாத்தியர் 1:1 அவர் மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் என்று கூறி தன் அப்போஸ்தலத்துவம் மனிதர்களால் அல்ல, நேரடியாக கிறிஸ்துவால் கிடைத்தது என்று வலியுறுத்துகிறார். ஆனால் இந்த கூற்று ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஏனெனில் பவுல் தன்னைத்தானே ஒரு அப்போஸ்தலர் என்று அறிவித்துக் கொள்கிறார். விபிலிய நூல்களை தவிர அவரது இந்த அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் வெளிப்புற வரலாற்று சான்றுகள் எதுவும் இல்லை. இதனால் சில ஆய்வாளர்கள் இதை பவுல் தனது செல்வாக்கையும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்த மேற்கொண்ட ஒரு முயற்சியாகவே கருதுகின்றனர். பவுல் இயேசுவின் மற்ற சீடர்களை கலாத்தியர் 2:9 பெயர் பெற்றவர்கள் அல்லது தூண்களாக தோன்றியவர்கள் என்று ஒருவித நையாண்டி கலந்த சொற்றொடரால் குறிப்பிடுகிறார். அவர்களை வெறும் தூண்கள் என்று வர்ணிக்கும் அந்த மொழி மறைமுகமாக ஒரு வேறு பிம்பத்தையும் உருவாக்குகிறது. அதாவது அவர்கள் தூண்களாக இருந்தால் அந்த தூண்களை தாங்கும் அடித்தளம் தானே தன்னை போன்றவராக இருக்கிறார் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவரது வார்த்தைகள் அமைந்துள்ளன. பேதுரு எருசலேம் சபையின் மரபுகளுக்கும் சட்டங்களுக்கும் இணங்க செயல்பட்டார். ஆனால் அந்தியோக்கியாவில் பவுல் அந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலகிய ஒரு சுயேசிய நிர்வாக அணுகுமுறையை உருவாக்க முயன்றார். பேதுருவும் மற்ற சீடர்களும் இயேசுவை முதன்மையாக ஒரு யூத மேசியா என்ற அடையாளத்திலேயே புரிந்து கொண்டனர். அதாவது மெஸ்ஸாயா என்ற சொல்லின் அடிப்படை அர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதாகும். யூதர்களின் எதிர்பார்ப்பில் மேசியா என்பது ரோமர் ஆட்சியால் ஏற்பட்ட அடக்குமுறையிலிருந்து யூத மக்களை விடுவித்து தேவனின் ஆட்சியை நிலைநிறுத்த வருவார் என்று நம்பப்பட்ட ஒரு தலைவர். அதாவது அவர் ரோம பேரரசின் அரசியல் ஆதிக்கத்தை நீக்கி அதற்கு பதிலாக தேவனுடைய சட்டம் பூமியில் நடைமுறைக்கு வரும் ஒரு ஆட்சியை நிறுவுவார் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருந்தது. இந்த காரணத்தால் முதல் நூற்றாண்டில் பல யூதர்கள் மேசியாவை ஒரு ஆன்மீக நபராக மட்டுமல்ல, அரசியல் மற்றும் தேசிய விடுதலை வழங்கும் தலைவராகவும் எதிர்பார்த்தனர். ஆனால் அந்தியோக்கியா நகரில்தான் முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் என்ற புதிய பெயர் பயன்படுத்தப்பட்டதாக ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசல்ஸ் குறிப்பிடுகிறது. அதற்கு முன்பு இயேசுவை பின்பற்றியவர்கள் பெரும்பாலும் யூத மதத்தின் ஒரு குழுவாகவே கருதப்பட்டனர். ஆனால் அந்தியோக்கியாவில் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற தனி அடையாளம் உருவானது. இதனால் அந்தியோக்கியா நகரம் இந்த புதிய அடையாளம் உருவான முக்கிய மையமாக மாறியது. சில வரலாற்று ஆய்வுகளின்படி அந்தியோக்கியா கிறிஸ்தவ இயக்கத்தின் முக்கிய மையமாக மாறியபோது அது எருசலேமிலிருந்த யூத அடையாளத்தை தாண்டி பல இன மக்களையும் சேர்த்து கொண்ட ஒரு பெரிய இயக்கமாக வளரத் தொடங்கியது என்பதில் பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கிபி 48 முதல் 50 எருசலேம் சங்கம். யூத மதத்தில் இருந்த விருத்த சேதனம் மற்றும் கடினமான உணவு விதிகள் ரோமர் மற்றும் கிரேக்கர் போன்ற பிற இன ஆண்கள் இந்த இயக்கத்தில் சேருவதற்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. பவுல் யூத சட்டங்களை அனைவருக்கும் கட்டாயமாக்கினால் இந்த இயக்கம் யூத பழக்க வழக்கங்களுக்குள்ளேயே முடங்கிப் போகும் என்று வாதிட்டார். இதனால் இறைக்கட்டளையான விருத்த சேதனம் போன்ற விதிகளை கட்டாயமாக்காமல் தளர்த்தும் முடிவு மனிதர்களால் எடுக்கப்பட்டபோது கிறித்தவத்தில் சேர்வது எளிதாகவிட்டது. ஒரு பொருளின் விலையை குறைத்தால் அதை வாங்க பலர் வருவது போல இந்த முடிவு காரணமாக பல இன மக்கள் இந்த இயக்கத்தில் சேர ஆரம்பித்தனர். இதனால் கிறித்தவம் உலகம் முழுவதும் பரவ வழி உருவானது. இந்த சங்கத்தில் பவுல், பேதுரு மற்றும் யாக்கோபு ஆகிய மூவருக்கும் ஒரு அதிகார உடன்படிக்கை கையெழுத்தானது. யாக்கோபு மற்றும் பேதுரு யூதர்களிடையே நற்செய்தி அறிவிப்பார்கள். பவுல் பிற இன மக்களிடையே நற்செய்தி அறிவிப்பார். இதன் மூலம் பவுல் தனக்கென ஒரு தடையற்ற புதிய தளத்தை உருவாக்கி கொண்டார். எருசலேம் தலைமையும் நேரடி தலையீடு அல்லது கட்டுப்பாடுகள் இன்றி தனது சொந்த பாணியில் செயல்பட இந்த உடன்படிக்கை அவருக்கு ஒரு அங்கீகாரத்தையும் சுதந்திரத்தையும் வழங்கியது. ஒரு வகையில் இது பவுல் தனது தனித்துவமான போதனைகளை எவ்வித தடையும் இன்றி பரப்புவதற்கான ஒரு சுயாட்சி உரிமையை பெற்றுத்தந்தது எனலாம். பிற இனவை சில விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று யாக்கோபு கூறினார். உதாரணமாக இரத்தம் சாப்பிடக்கூடாது, விக்கிரக உணவை தவிர்க்க வேண்டும் போன்றவை. ஆனால் பவுல் இதை பெரிய அளவில் கவலைப்படவில்லை.
அவரது முதன்மை நோக்கம் விருத்தசேதனம் என்ற தடையை உடைப்பதுதான். அதிலும் அவர் வெற்றி பெற்றார். இந்த சங்கத்தின் முடிவு கிறித்தவத்தை யூத மதத்தின் கிளையாக மட்டும் இல்லாமல் உலகளாவிய மதமாக மாற்ற வழியமைத்தது. இதன் மூலம் கிறித்தவம் யூத பாரம்பரியத்தின் எல்லைகளை தாண்டி பரப்ப விரும்பும் ஒரு சவாலை உருவாக்கியது. எருசலேம் சங்கம் என்பது பவுலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனக் கொள்ளலாம். அவர் தனது விசுவாசம் மட்டுமே போதும் என்ற கொள்கைக்கு எருசலேம் தலைமையிடம் அதிகாரப்பூர்வ முத்திரை குத்தி ஒப்புக்கொள்கிறார். இதன் மூலம் பவுலின் தர்மநீதி உலகளாவிய கிறித்தவத்திற்கு செல்ல வழி திறந்தது. எருசலேம் சங்கம் முக்கிய முடிவுகள். எருசலேம் சங்கம் என்பது கிறித்தவ சிந்தனையில் ஒரு முக்கிய தருணமாகும். ஆக்ஸ் 15 ஆங்கில பைபிள் வரிசைப்படி இங்கு யூத மற்றும் பிற இன கிறித்தவர்கள் சந்தித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. சங்கத்தின் முக்கிய முடிவு விருத்தசேதனம் மற்றும் யூத உணவு விதிகள் பிற இன கிறித்தவர்களுக்கும் கட்டாயமாக செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பது. இதன் விளைவு கிறித்தவம் யூத மதத்தின் கிளை மட்டும் அல்லாமல் உலகளாவிய மதமாக பரப்ப வழி அமைத்தது. இது பவுலுக்கு ஒரு வெற்றி, ஏனெனில் விசுவாசம் மட்டுமே போதும் என்று கர்த்தருடைய மற்ற சட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் முன்பே இதே கோட்பாட்டை வலியுறுத்தி வந்தார். பவுல் தனது கலாத்தியர் கடிதங்களில் அத்தியாயம் 1 வசனம் 1 மற்றும் அத்தியாயம் 1 12 எவ்வாறு சொல்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். நான் எந்த மனுஷனிடமிருந்தும் அதிகாரத்தை பெறவில்லை. இதன் பொருள் பவுல் தனது அப்போஸ்தல அதிகாரத்தை மனிதர்களிடமிருந்து அல்ல, நேரடியாக கிறிஸ்துவிடமிருந்து பெற்றார். அவர் எவரிடமிருந்தும் அனுமதி, அங்கீகாரம் அல்லது பிழைப்பை எதிர்பார்க்கவில்லை. இது பவுலின் ஆன்மீக சுதந்திரம் மற்றும் அதிகாரம் என்பதை வலியுறுத்துகிறது. அவர் எருசலேம் சங்கத்தின் முடிவுகளால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் அந்த முடிவும் அவர் முன்னெடுத்த கோட்பாட்டை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டது. சங்கத்தில் மற்ற அப்போஸ்தலர்களுடன் சமரம் செய்த போதும் பவுல் தான் யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை என்று தனது கடிதங்களில் வலியுறுத்தினார். இதன் மூலம் அவர் தனக்கே சொந்தமான சுயேசியான பிராண்ட் பிம்பத்தை உருவாக்கி அதை நிலைநிறுத்த முயன்றார். எருசலேம் சங்கம் சில முக்கிய தடைகள், உதாரணமாக விக்கிரக உணவு, இரத்தம் போன்றவற்றை விதித்தது. ஆனால் பவுல் 1 கொரிந்தியர் 8:4-8 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவால் சாப்பிடுவதால் நன்மையோ தீமையோ இல்லை என்று கூறி அந்த விதிகளை பணக்கே பொருந்தக்கூடியதாக மாற்றினார். சங்கத்தில் யூதர்களை திருப்திப்படுத்த சம்மதித்தாலும் நடைமுறையில் பிற இன விசுவாசிகள் அந்த விதிகளை கடைபிடிக்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். இது ஒரு இரட்டை நிலைப்பாடு என்று சொல்லலாம். பவுல் தனது கலாத்தியர் 2:3 மிக நுணுக்கமாக கூறுகிறார், என்னுடன் வந்த கிரேக்கர் விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டியதாக எருசலேம் தலைமையினால் ஒருபோதும் வற்புறுத்தப்படவில்லை என்று வெற்றியுடன் கூறுகிறார். இது பவுலுக்கு எருசலேம் தலைமையின் மீதான ஒரு தார்மீக வெற்றியாகும். அவர் தனது ஆதரவாளர்களுக்கு, பாருங்கள், உங்கள் தலைவர்களே என் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று காட்டுவதற்காக தீத்துவத்தை ஒரு அரசியல் துருப்புச்சீட்டாக பயன்படுத்திக் கொண்டார். நிதி அதிகாரம். ஐரோப்பிய சபைகளிலிருந்து திரட்டிய அந்த பெரும் தொகை எருசலேம் சபைக்கு பவுல் வழங்கிய வெறும் தர்மம் மட்டுமல்ல. வறுமையிலிருந்த எருசலேம் தலைமையினர் பேதுருவும் யாக்கோபும் தமது பொருளாதார மேலாதிக்கத்தை நிரூபிக்க பவுல் இறுதி ஒரு அரசியல் ஆட்டமாக இந்த பணத்தை பயன்படுத்தினார். இதன் மூலம் யாரிடம் பணம் இருக்கிறதோ அதிகாரமும் அவரிடையே இருக்கும் என்ற நவீன கார்ப்பரேட் தத்துவத்தை பவுல் அந்த சூழலிலும் நடைமுறைப்படுத்தினார். பவுல் எருசலேம் சபை விதித்த மற்ற மத சட்டங்களை மறைத்துவிட்டு நிதி சேகரிப்பையே முதன்மையாக எடுத்தார். இதனால் எருசலேம் சபையுடனான அவரது உறவை சித்தாந்த நீதியாக அல்லாமல் பொருளாதார நீதியாக மாற்றினார்.